இதை வந்து எல்லாரும் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் ஒரு சில பேர் பண்ணக்கூடாது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வெயிட் வந்து 80 கிலோவுக்கு மேலே இருந்ததுன்னா இதை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. முதல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேறு ஏதாவது உடற்பயிற்சி மூலமாக வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜம்பிங் இருக்கிறத பண்ணலாம். ஏன்னா இதை பண்ணும்போது பிளான்டர்ஸ் ஃபேசிட்டிஸ் அப்படிங்கிற குதிங்கால் எலும்பில் ஒரு இன்ஜுரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதை பண்ணும்போது உங்களோட குதிங்கால் வலிச்சதுனாலோ அல்லது நீங்கள் மார்னிங் எழுந்திருக்கும் போது குதிங்கால் வந்து தரையில் காலவே ஊன முடியாது, அந்த அளவுக்கு வலிக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பிளான்டர்ஸ் ஃபேசிட்டிஸ் வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த ஜம்ப் பண்ணுறதுனால. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜம்ப் பண்ணுறதை முற்றிலுமே நிறுத்திட்டு உங்களோட வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அஸ் அ பிளாங்கட் ரூல் 80 கிலோக்கு மேலே இருக்கிறவங்க இதை பண்ண வேண்டாம். எப்படியாவது வெயிட்டை 75 கிலோக்கு கீழே குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ண ஆரம்பிங்க. இதுலேயும் எக்ஸப்ஷன் இருக்காங்க. அவங்க யாருன்னா அத்லெட்ஸ். சப்போஸ் நல்ல டாலாக இருக்கிற அத்லெட்ஸ், அவங்க 80 கிலோக்கு மேலே வெயிட் இருக்க சான்ஸ் இருக்குது. அவங்க முன்னாடி இருந்து ஸ்கிப்பிங் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் அப்ளிகபிளாக இருக்காது. இப்போ 75லேருந்து 80 கிலோ வெயிட் இருக்கிறவங்க இந்த 100 ஸ்கிப்பிங், 10 ரெப் இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம்.